இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கே இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வால்நட் ப்ரௌனி செய்யலாமா? இதுக்கப்புறம் பேக்கரியிலேருந்து ப்ரௌனி வாங்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு பவுலில் டார்க் சாக்லேட் சேர்த்துட்டு பட்டர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ண பிறகு நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு பவுலில் ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், 3 முட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ண பிறகு இதில் மைதா, கொக்கோ பவுடர், கொஞ்சமாக உப்பு, பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் வெனிலா எசன்ஸ், நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் பட்டர் இருக்குல்ல, அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பேக்கிங் டின்ல மாற்றிக்கலாம். இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சாப் பண்ண வால்நட் சேர்த்துக்கலாம், இல்லை சாப் பண்ண சாக்லேட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 25 to 30 minutes 175 degreesல பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வால்நட் ப்ரௌனி ரெடி. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம், பேக்கரியிலேருந்து வாங்கவே தேவையில்லை. இதை நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக கட் பண்ண வரும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.